ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரோஜா செடிக்கு வந்து இந்த முட்டையோட ஓடை எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து இந்த ஜாரில் போட்டு இப்போ பவுடர் பண்ணிவிட்டு டெய்லி வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன்கிட்ட நம்ம ரோஜா செடிக்கு கொடுத்தோம்னா நிறைய பூ பூக்கும். அதுக்கு தான் இப்போ இந்த வீடியோ. எல்லாத்தையும் போட்டு ஒரு நல்ல பவுடராக வச்சுக்கலாம். ஓப்பன் பண்ணலாம். நல்ல பவுடர் ஆயிடுச்சு. இன்னும் 2 இருந்தால் கூட போதும். ஓகே, இதை இப்போ நம்ம வந்து ரோஜா செடிக்கு போடணும். ரோஜா செடி இந்த பாருங்கள், ஒரு முட்டு வந்திருக்கு. புதுசாக நம்ம வாங்கி வச்ச ரோஜா செடியில் ஒரு முட்டு வந்திருக்கு. இந்த பக்கம் கொஞ்சம் துளுர்லாம் இருக்குது, விட்டுருக்கு. பத்தாது, இன்னும் கொஞ்சம் அதுகளுக்கு நம்ம ஏதாவது ஒரு ஊட்டச்சத்து கொடுப்போம். தொட்டியில் வச்சுருக்கனால நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்த அந்த முட்டை ஓடு கொடுக்குறேன். ஒரு ஸ்பூனும் ஃபுல்லாக கொடுக்கல, நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு அப்படியே கிளறி விட்டுறலாம். கிளறி விட்டுட்டு தண்ணி ஊற்றி விட்டுடலாம். வேறு ஏதோ செடி ஒன்று முளைச்சிருக்கு. ரோஜா செடியில் ரோஜா செடி மட்டும்தான் இருக்கணும். உடைச்சி விடுங்க, கட்டி கட்டியாக இல்லாமல் உடைச்சி விடுங்க. உடைச்சி விட்டுட்டு தண்ணி ஊற்றி விடுங்க. இப்போ தண்ணி தெளிச்சிருவோம்.